Good morning. Okay. Good morning. Sit down, please. Thank you, sir. சார் டைம் ஆயிடுச்சு, மீட்டிங் ஆரம்பிக்கலாமா? இப்ப ஆரம்பிச்சிடலாம் மேடம். தம்பி ப்ரொசீட் பண்ணுங்க தம்பி. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் கம்பெனி ஷேரை பற்றி நம்ம பேச போகிறோம். Excuse me. What's going on here? என்னாச்சு மிஸ்டர் சுந்தர்? ஏன் இப்படி கேக்குறீங்க? நானும் மீட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து நோட் பண்ணிட்டே தான் இருக்கேன். அவர் பழைய டேட்டாவை தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காரு தவிர புதுசா பாயிண்ட் எதுவும் சொல்ல மாட்டாரு. சுந்தர் சார் சொல்றதும் கரெக்ட் தான். அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட வாரிசு ஆதி சாரோட பிரதருங்கிறதுனால அவங்க உட்கார்ந்த சீட்ல உட்காந்துருக்கலாம். பட் இவருக்கு பிசினஸ்ல அந்த அளவுக்கு டேலண்ட் பத்தல சார். இதை சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா சொல்றது தவிர வேற வழி இல்ல. இது வரைக்கும் மார்க்கெட்டிங்ல நம்ம மேக்ஸிமம் ரீச் பண்ணது 73% மட்டும்தான். இப்போ அதை கிராஸ் பண்றதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்றதுக்கு தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். பட் அது நடக்கிற மாதிரி தெரியல சார். கரெக்ட் சார். பட் இந்த மீட்டிங்ல அது டிராவல் பண்ற மாதிரி ஒன்றும் தெரியலையே. நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம். சார், அகிலாண்டேஸ்வரி மேடம் ஆதி சார் இருந்த சேர்ல இப்படி அமைச்சூரா ஒரு பர்சனை உட்கார வச்சிருக்கீங்களே சார், என்ன சார் இது? ரொம்ப சாரி சார். கிளம்பலாம். சரி வாங்க போலாம். மாமா குளிச்சிட்டு இருக்காரு. போன் ரிங் ஆயிட்டே இருக்கே, என்ன பண்றது? அட்டெண்ட் பண்ணி பேசலாமா? ஹலோ ஹலோ, ஆதி இருக்காரா? அவர் குளிச்சிட்டு இருக்காரு. நீங்க யாரு பேசுறீங்க? நான் ஆதியோட காலேஜ் ஃப்ரெண்ட் திவ்யா பேசுறேன். ஓ, பிசினஸ் விஷயமா ஆதி கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன், அதுக்காக தான் கால் பண்ணேன். அப்படியா? அவர் வந்த உடனே நீங்க கால் பண்ணீங்கன்னு சொல்றேன். பரவாயில்ல பரவாயில்ல, நானே கால் பண்ணிக்கிறேன். ஆமா, நீங்க யாரு? நான் அவரோட வைஃப் பார்வதி பேசுறேன். வைஃபா? வாவ், நீங்க நிஜமாலே ரொம்ப லக்கி பார்வதி. ஆதி மாதிரி ஒரு ஸ்மார்ட் பர்சன் உங்க லைஃப் பார்ட்னரா கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். காலேஜ்லயும் சரி இப்பவும் சரி ஆதி மேல ஆசைப்படாத பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். எப்படியாவது ஆதி கூட ஜோடி சேர்ந்துடணும்னு எங்க காலேஜ் கேர்ள்ஸ்குள்ள எவ்வளவு போட்டி இருந்தது தெரியுமா? ஆனா லாஸ்ட்ல எங்கயோ இருந்து வந்த நீங்க இந்த போட்டியில ஜெயிச்சிட்டீங்க. அதனாலதான் உங்களை லக்கி கேர்ள்னு சொன்னேன். ஓகே பார்வதி, நான் அப்புறமா கால் பண்றேன். பாய். பார்வதி, ஃபோன் எதுனா வந்துச்சா? ஆமா மாமா, நீங்க குளிச்சிட்டு இருந்ததுனால நான் தான் அட்டெண்ட் பண்ணேன். ஓ. ஆமா, நீங்க காலேஜ்ல படிக்கும்போது உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா மாமா? இருந்தாங்க. ஏன் கேக்குற? சும்மா தான் கேட்டேன். அதுல பொண்ணுங்களும் இருந்தாங்களா மாமா? யார் ஃபோன் பண்ணா? திவ்யாவா? எப்படி மாமா, நான் சொல்லாமையே திவ்யா தான் ஃபோன் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சீங்க? ஒரு பிஸ்னஸ் ஹெல்ப் வேணும்னு நைட்டு கேட்டிருந்தா, நான் காலையில் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவள் தான் கால் பண்ணியிருக்கணும். கொடு. மாமா,
நைட்டு தூங்குற வரைக்கும் என்கிட்ட தானே மாமா பேசிட்டு இருந்தீங்க. திவ்யா கிட்ட எப்போ பேசுனீங்க? ஹலோ. ஐயோ, வளையல் உடைஞ்சிருச்சே. என் வளையல் உடையறதுக்கும் வளையல் வண்டி வர்றதுக்கும் சொல்லி வச்ச மாதிரி இருக்கு. கண்ணாடி வளையல் கலர் கலரா வளையலுக்கா வாங்க. வளையல்காரனே கொஞ்சம் நில்லுங்க. சரிக்கா. மாமா கிட்ட சொல்லி எனக்கு வளையல் வாங்கி கொடுக்க சொல்லலாம். இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னே தெரியல. என் மாமா மேல ஆசைப்படாத பொண்ணுங்களே இல்லன்னு வேற சொல்றா. மட்டும் நேர்ல வரட்டும் இருக்கு அவளுக்கு. எல்லாத்தையும் போட்டு கொட்டிக்கணும். ஓகே, I'll send you the details. I'll call you back. Bye. அப்படி என்ன பிசினஸ் விஷயமா பேசுறாங்களோ. என்ன பாத்திரம் விளையாட சத்தம் கேட்டுச்சு? கை தவறி பாத்திரம் கீழே விழுந்துருச்சு. எப்படி கை தவறி விழுற பாத்திரம் அவ்வளோ தூரம் போய் விழுந்துச்சா? சரி, அப்படியே விழுந்தா கூட அங்கே விழுந்த பாத்திரம் ஏன் இன்னும் வரல? உண்மையை சொல்லு. நான் ஃபோனில் பேசிட்டு இருந்தது பிடிக்காம தானே பாத்திரத்தை போட்டேன். நான் வேணும்லாம் போடல மாமா. ஏன் போய் சொல்ற? என்கிட்ட போய் சொன்னா மாட்டிப்பேன்னு தெரியும்ல. உண்மையை சொல்லு. இதென்ன கீழே போட்ட? இல்ல மாமா. அப்படின்னா என் மேல சத்தியம் பண்ண சொல்லு. என்ன மாமா நீங்க இதுக்கெல்லாம் போய் உங்க மேல சத்தியம் பண்ண சொல்றீங்க? என்னால சத்தியம் எல்லாம் பண்ண முடியாது. அப்படியா? சரி, நான் அந்த பொண்ணுகிட்ட மறுபடியும் பேசவா? மாமா. அப்ப சொல்லு. ஆமா, நான் வேணும் தான் பாத்திரத்தை கீழே போட்டேன். ஏன் நான் பொண்ணுகிட்டலாம் பேசக்கூடாதா? ஏன் இப்படி பண்ற? அது என்னமோ தெரியல மாமா. நீங்க அந்த பொண்ணு கிட்ட பேச பேச என் மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது. பொசசிவா ஃபீல் பண்றியா? அப்படின்னா என்ன மாமா அர்த்தம்? தனக்கு மட்டுமே சொந்தம்னு நினைக்கிற அன்பு. ஏய், கையில இருந்து வளையலங்க. அது சிலிண்டர் நகர்த்தும் போது உடைஞ்சிருச்சு மாமா. அப்படியா? உண்மையை சொல்லு. சிலிண்டர்ல பட்டு உடைஞ்சதா இல்ல பாத்திரத்தை தூக்கி போட்ட மாதிரி நீயே உடைச்சியா? இல்ல மாமா, நான் உடைக்கல, தானாதான் உடைஞ்சது. அந்த நேரம் பார்த்து வளையல் வண்டி வந்துச்சு. நான் வளையல் வண்டிக்காரர் வெளியே நிக்க வச்சுட்டு உங்ககிட்ட சொல்லி உங்களை வளையல் வாங்கி தர சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா நீங்க போன் பேசிக்கிட்டே இருந்தீங்க. அவ்வளவுதானே? நீ இங்கே இரு, நான் போய் வளையல் வாங்கிட்டு வரேன். மாமா ரெட்டு.
உட்காரு. எத்தனை? 6. குடி. ஓகே. ஐஸ்வர்யா, அங்கிள் என்னாச்சு? ஒன்னும் இல்ல அங்கிள். கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நான் எப்படி நம்புறது? என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? அருண் தான் அங்கிள் பிரச்சனை. அருண் என்ன பண்ணா? ஆபீஸ்ல இன்னைக்கு மார்க்கெட்டிங் மீட்டிங் நடந்திருக்கு. மீட்டிங்ல அருணை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்களாம். கஜேந்திரன் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அருணுக்கு மட்டும் ஏன் அங்கிள் இப்படி நடக்குது? அருணை மாத்தி காட்டுறேன்னு நான் ஆண்டிக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்கை என்னால நிறைவேற்ற முடியாது போல இருக்கு. ஆண்டிக்கு நான் எப்படி சமாதானம் சொல்லுவேன்? கவலைப்படாத ஐஸ்வர்யா, நான் அவங்கிட்ட பேசுறேன். அருண், இங்க வா. உட்காரு, உட்காருப்பா. சொல்லுங்கப்பா. இன்னைக்கு மீட்டிங்ல என்ன நடந்தது? பா, ஆல்ரெடி நான் ரொம்ப ஹர்ட் ஆகி வந்திருக்கேன். ப்ளீஸ்ப்பா விட்டுருங்க. அவமானங்களையும் தோல்விகளையும் தூக்கி தூரமா போட்டவங்க தான் சாதனைகளுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. அதனால உன்னோட நம்பிக்கையை கைவிட்டுறாத. பா,
நான் சாதனைக்கு சொந்தக்காரன் ஆகணும்னு ஆசைப்படல, உங்களையும் அம்மாவையும் சந்தோஷப்படுத்தணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதை கூட என்னால் செய்ய முடியலையேப்பா. என்னால் அம்மாவும் நீங்களும் ரொம்ப கவலைப்படுறீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. என்னையும் உன் அம்மாவையும் விட அருண், ஐஸ்வர்யாவை நினைச்சு பாத்தியா? எங்க 2 பேரை விட உன்னை நினைச்சு ரொம்பவும் கவலைப்படுறது ஐஸ்வர்யா தான். உனக்காக நாங்க வருத்தப்படுறதுல எந்த கஷ்டமும் இல்ல அருண். ஐஸ்வர்யாவை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உன்னோட கடமை. உனக்காக ஐஸ்வர்யா ஒவ்வொரு முறையும் உங்க அம்மா கிட்ட சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? ஐஸ்வர்யாக்காக நீ மாறணும் அருண். ஆபீஸ்ல நடந்ததை நினைச்சு ஐஸ்வர்யா ரொம்பவும் வேதனையில இருக்கா. ஐஸ்வர்யா கண் கலங்கி நான் பார்த்ததே இல்ல அருண். என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அருண். அருண், நீ போய் முதல்ல ஐஸ்வர்யாவை சமாதானப்படுத்த. என்னடா அருண் யோசிக்கிற? போய் ஐஸ்வர்யாவை சமாதானப்படுத்த. போ. ஐசு, சாரி ஐசு. என்னால நீ ரொம்ப வருத்தப்படுற ஐசு. நீ எவ்வளோ தைரியமான பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட நீயே கண் கலங்குறன்னா உன்னோட மனசுல இருக்கிற வேதனைய என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஐசு. எல்லாம் என்னால தான். என்ன மன்னிச்சிரு ஐசு. உனக்காக நான் வருத்தப்படாம, உனக்காக நான் கண் கலங்காம வேற யார் இதெல்லாம் பண்ணுவா? இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல அருண். ஆனா மத்தவங்க யாரும் உன்னை ஹர்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்காகவாது நீ மாறணும், உன்னை மாத்திக்கணும் அருண். முயற்சி பண்ற ஐசு. இது வரைக்கும் நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா நடந்துக்கல. இதுக்கப்புறமாவது ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்க ட்ரை பண்ற ஐசு. நீ எனக்கு நல்ல ஹஸ்பண்டா நடந்துக்கலன்னு யார் சொன்னது? உன்னை நினைச்சு நான் வருத்தப்படுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்கிட்ட சாரி கேட்டியே. இதுக்கு மேல ஒரு நல்ல ஹஸ்பண்ட் எப்படி நடந்துப்பாரு? அப்போ என் மேல உனக்கு எந்த வருத்தமும் கோபமும் இல்லையா? இப்போவும் என்ன உனக்கு பிடிக்குமா ஐசு? இப்ப இல்ல அருண், எப்பவுமே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையாவா சொல்ற ஐசு? ஏன் இப்படி சந்தேகமா கேக்குற? நீதான் வேணும்னு அடம் பிடிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மறந்துட்டியா? அப்போ என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்ல ஐசு. உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே உன்னோட முன்கோபமும் இந்த முரட்டுத்தனமும் தான். அப்ப என்ன ரவுடின்னு சொல்லாம சொல்ற இல்ல?